ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் லேப்டாப்போட ஸ்க்ரீனை வந்து எப்படி வந்து நம்ம டிவிக்கு வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் 2 மெத்தட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து HDMI மெத்தட், இன்னொன்று வந்து VGA மெத்தட். அந்த VGA மெத்தடில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், வீடியோ மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஆடியோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கும் சொல்யூஷன் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து டிவியில் வந்து எப்படி வந்து கேட்குறது, அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி கேட்குறது, சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட டிவியை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஆம்ப்ளிஃபயராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போ சார்ந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பின்னுக்கு பேர் வந்து ஆக்ஸ் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து ஆக்ஸ் கேபிள்னு கூட சொல்லலாம். இதோட 2 எண்ட்லேயுமே இந்த மாதிரி ஜாக் தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு எண்ட்லேயும் இருக்கும், அதர் எண்ட்லேயும் வந்து இதே மாதிரி ஜாக் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து லேப்டாப்போட ஆடியோ வந்து டிவிக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து VGA கேபிள். அன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் இந்த VGA கேபிளை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், மேலே ஐகானில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய VGA போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ட்டில் நம்ம வந்து இதை வந்து பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் வந்து டிவியில் அதை 2 எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த எண்டை மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை VGA கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆக்ஸ் கேபிளை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எண்டில் வந்து எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிக்கணும். ஆக்ஸ் பின்னோட ஒரு எண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ லேப்டாப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிவியில் பார்த்தீங்கன்னா, டிவியில் PC அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, VGA போர்ட்டு. அந்த போர்ட்டில் வந்து இந்த VGA கேபிளோட ஒரு 2 எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா PC ஆடியோ அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட், இதே மாதிரி ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்டில் போய்ட்டு இதோட அதர் எண்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டிவியை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து டிவியை ஆன் பண்ண போகிறேன். ரிமோட்டில் வந்து பவர் பட்டனில் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு சோர்ஸ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி, நம்ம ரிமோட்டில் வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெனூஸ்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி இது PC மோடில் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் வந்து PC மோட் செட் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் இதில் மாறி இருந்ததுன்னா நீங்கள் வந்து PC மோட் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்து டிவியில் வந்து ஷேர் ஆகும். இது நம்ம அன்றைக்கே போட்ட வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடியோ ஷேர் பண்ணுறதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட லேப்டாப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து நீட்டாகவே லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து நம்மளோட டிவியில் கேட்டோம். ஜஸ்ட் வந்து VGA தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், HDMI கேபிள் யூஸ் பண்ணல. VGA போர்ட்லேயே வந்து நம்ம வந்து ஆடியோவோட எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை வந்து ஆடியோவோட எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் அடிஷ்னல் ஆப்ஷன் ஒன்று நான் வந்து இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். மொபைலுக்காக நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து எப்படி வந்து டிவியில் கேட்க வைக்கிறது, அஸ் வெல் அஸ் வந்து நம்ம டிவியை வந்து எப்படி ஒரு மினி ஆம்ப்ளிஃபயராக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லேப்டாப்பில் இந்த மாதிரி VGA கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறணும். கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த ஆக்ஸ் கேபிளை வந்து லேப்டாப்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து தொடர்ந்து வந்து டிவிக்கு வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் வந்து ஒரு 1 மினிட்குள்ளே வந்து டிவி வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆஃப் ஆயிரும், எந்த சிக்னலும் கிடைக்கலனா. அதனால் டிவிக்கு வந்து ஒரு சிக்னல் போகணும் அப்படிங்கிறனால லேப்டாப் வந்து நம்ம வந்து கனெக்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ லேப்டாப்புக்கும் மொபைலுக்கு அந்த சம்மந்தம் கிடையாது. லேப்டாப் ஜஸ்ட் வந்து ஆன் ஆகிருக்கு, லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து டிவியில் வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து மொபைலில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜாக் பின் எடுத்துகிட்டு போயிட்டு மொபைலில் இருக்கக்கூடிய நம்ம ஹெட்ஃபோன் போர்ட் இருக்குது இல்லையா, பின்னாடி பார்த்தோன்னா இருக்கும், நம்ம ஹெட்ஃபோன் போடக்கூடிய அந்த போர்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஜாக்கை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது
சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய டிவியில் நான் அவங்கள்ட்ட ஒரு பிசி போர்டு காமிச்சேன் இல்லையா, அந்த போர்ட்டில் வந்து டிவியில் இருக்கக்கூடிய பிசி போர்ட்டில் வந்து இதை ஸோ இப்போ பார்த்தோன்னா மொபைலில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து டிவிக்கு வந்து நீட்டாக வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம டிவியில் வந்து இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆக்ஸ் கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணி கையிலே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நம்மளால் நினச்ச இடத்துல வந்து உட்காந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து மொபைலில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து கொஞ்சம் நல்லா சவுண்டாக வேணும். ஆனால் நம்ம வந்து நினச்ச இடத்துல நடந்துகிட்டே வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விருப்பப்பட்டோம். ஒரு சாங் வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் என்கிட்ட இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ளூடூத்து. ஸோ நான் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜாக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ப்ளூடூத்தை பற்றியும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், மேலே ஐகான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அதே மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாக் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த ஆக்ஸ் பின் எடுத்துகிட்டு வந்து இதை நம்ம வந்து போர்ட்டில் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இது எக்ஸ்டர்னல் ப்ளூடூத்து. இதில் வந்து டிவிலேருந்து வரக்கூடிய அந்த கேபிள் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளூ லைட் பிளிங்க் ஆகும். இந்த சவுண்டும் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ளூடூத் வந்து இப்போ டிவியோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம இதில் ப்ளே பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலில் வந்து நம்ம ப்ளூடூத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா செட்டிங் பண்ணணும். ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் வந்து செட்டிங்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி ப்ளூடூத் மோடுக்குள்ளே போனோன்னா இந்த டிவைஸ் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி விட்டோம்னா போதும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்தோட நேம் வந்து ஃபவுண்ட் ஆகுது. இதை நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளூடூத் வந்து மொபைலோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ப்ளூடூத்தோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து டிவியில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஜஸ்ட் இந்த ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வீடியோ வந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ என் கையில் பார்த்தீங்கன்னா மொபைல் மட்டும்தான் இருக்குது. நான் எந்த ஒரு கனெக்ஷனும் வந்து நான் கொடுக்கல. மொபைலுக்கும் டிவிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மொபைல் வந்து என் கையில் இருந்துகிட்ருக்கு. டிவிக்கும் இந்த ப்ளூடூத்துக்கும் மட்டும்தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளூடூத் வந்து இப்போ வந்து இந்த மொபைலில் வந்து கம்யூனிகேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து மொபைலில் ப்ளே பண்ணுறேன். இதோட ஆடியோ வந்து டிவிலேருந்து வருது. வந்து லேப்டாப்போட ஸ்க்ரீன் இது வந்து டிவியில் வந்து மிரர் ஆகுது. ஸோ லாங்கிலேருந்து கொஞ்சம் தெரியும். ஸோ 2 ஸ்க்ரீன் அட் டைமில் வந்து இங்கே ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ டிவியில் பார்க்கும்போது உண்மையாக சூப்பராக இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ ரெண்டாவது மெத்தடு HDMI யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டால், இப்போ நம்ம வந்து டிவியவே வந்து இப்போ அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மொபைலில் வந்து ரொம்ப வந்து லோ குவாலிட்டி ஆடியோ கேட்குறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.